அண்மை செய்தி. திலகபாமாதான் பொருளாளர், அவரை நீக்க பொதுக்குழுவிற்கு தான் அதிகாரம் உள்ளது என்று முன்னதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியிருந்த நிலையில், நானே பாமகவின் பொருளாளர் என்று அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு புதிய தலைமுறைக்கு திலகபாமா பேட்டியளித்துள்ளார். இந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நாங்க வேலை செய்ய போறோங்க, அவ்வளவுதாங்க. சாதாரண கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்வோம். நன்றி. இந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நாங்க வேலை செய்ய போறோங்க, அவ்வளவுதாங்க. சாதாரண கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்வோம். நன்றி. இந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நாங்க வேலை செய்ய போறோங்க, அவ்வளவுதாங்க. சாதாரண கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்வோம். நேற்றைய தினம் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருந்தார். இன்று மாவட்ட செயலாளர்களோடு பங்கேற்றிருந்த அந்த கூட்டத்தின் போது பேசிய அன்புமணி ராமதாஸ் அது குறித்து பல்வேறு விஷயங்களையும் விளக்கம் அளித்திருந்தார். திலகபாமாவை நீக்கியது செல்லாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். முன்னதாக தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்குவதாகவும் சையத் என்பவரை நியமிப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அன்புமணி முன்னதாக அதனை மறுத்திருந்த நிலையில் தற்போது பாமக பொருளாளர் திலகபாமாவும் அதனை மறுத்திருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நாங்க வேலை செய்ய போறோங்க, அவ்வளவுதாங்க. சாதாரண கடைக்கோடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்வோம்.